உபாகமம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தவிர இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை யாராலையுமே தர முடியாது. நம்ம செய்கிறது எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா அது கர்த்தர் நம்ம மேலே ஒரு தயவு வைக்கணும். அவருடைய கண்கள் நம்ம மேலே படணும். நம்மளுடைய கையில் அவருடைய அபிஷேகம் இருக்கணும். அதற்கு அவருடைய சித்தத்தை மட்டுமே நம்ம செய்கிறவர்களாக இருக்கணும். தவறான காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவரிடத்துல கேட்டு தான் நம்ம என்ன செஞ்சாலுமே செய்யணும். அப்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நம்ம இருக்கிற இடத்துல, அந்த இடம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது தானே, அந்த தேசத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்கணும். அவருடைய சத்தத்திற்கு அப்படியே கீழ்ப்படியணும். அப்படி நம்ம இருக்கும்போது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் நம்ம தலையில் அப்படியே வந்து பலிக்கும். ஒரு ப்ரேயர் பண்ணலாமா? உங்கள் 2 கையையும் அப்படியே ஏசப்பா கிட்ட கேட்குற மாதிரி வச்சுட்டு, ஏசப்பா இந்த கையை ஆசீர்வதிங்க ஏசப்பா. என் கை செய்யும் எல்லா வேலையிலையும் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன்னு சொன்னீங்களே, என் கைகளை ஆசீர்வதிங்க. என் கைகள் செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதற்கு முன்பாக உங்கள் சித்தத்தை மட்டுமே செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பான்னு கேளுங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்னால கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். நீங்கள் கையிடும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உங்களை மகிழ பண்ணுவார். ஆமேன். Have a blessed day. God bless you.